ஆதியாகமம் அதிகாரம் 1 தேவனுடைய சிருஷ்டிப்பை கூறுகிறது. ஆதியாகமம் அதிகாரம் 2 தேவன் மனுஷனையும் மனுஷியையும் படைத்த விதத்தை கூறுகிறது. ஆதியாகமம் 3 மனுஷன் எப்படி தேவ திட்டத்திலிருந்து விழுந்தான் என்பதை கூறுகிறது. ஆதியாகமம் 4 அந்த விழுந்து போன மனுஷன் பூமியிலே ஏதேனுக்கு வெளியே எப்படி வாழ்க்கையை துவங்கி எப்படி நகர்த்தி அவன் வாழ்க்கையை அமர்த்தி கொண்டான் என்பதை கூறுகிறது. ஆதியாகமம் 5 வாழ்க்கையிலே வாழ்ந்த மிக முக்கியமான முகங்கள், தலைவர்கள், மனுஷர்களை குறித்து அந்த 5ஆம் அதிகாரம் பட்டியலிடுகிறது. அந்த 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 10 நபர்கள் யார், என்ன செய்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நடந்தது என்பதை சுருக்கமாக பல பின்னணி குறிப்புகளோடு, சில வேத ஆதாரங்களோடு, வருஷ கணக்குகளோடு பார்த்தோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் நாம் பார்த்து வந்த செய்திகளில் 5ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி. அதே நேரத்தில் 6ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஜலப்பிரளயம் என்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போகிறது. அந்த ஜலப்பிரளயத்துக்கு என்ன காரணம் என்பதை வேதம் அழகாக வரிசையாக சொல்லி இருக்கிறது. போன வாரம் நாம் பார்த்தது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். பிரிவு 1 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை ஜலப்பிரளயத்துக்கான காரணங்கள். பிரிவு 2 ஜலப்பிரளயத்துக்கான அறிவிப்பு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் மட்டும். பிரிவு 3 ஜலப்பிரளயத்துக்கான ஆயத்தம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. பிரிவு 4 ஜலப்பிரளயத்துக்கு முன் செய்ய வேண்டியவைகள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. ஆக 6ஆம் அதிகாரத்தை இந்த 4 தலைப்புகளின் கீழே படிக்க வேண்டியது இருக்கிறது. அதன்படி 6ஆம் அதிகாரத்தில் வரும் இந்த 4 தலைப்புகளில் முதல் தலைப்பை நாம் முந்தைய வாரம் விரிவாக தியானித்தோம். அதற்கு ஜலப்பிரளயத்துக்கான காரணங்கள் என்று தலைப்பிட்டோம். ஏன் ஜலப்பிரளயம் வந்தது? ஏன் தேவன் முழு உலகத்தையும் அழிக்க வேண்டும்? அதுதான் நம்முடைய கேள்வியின் நோக்கம். எதற்காக தேவன் முழு உலகத்தையும் அழிக்க வேண்டும்? ஏன் அப்படிப்பட்ட என்ன தவறு உலகத்தில் நடந்தது? இதுதான் முதல் கேள்வியாக வைத்து அதற்குரிய காரணங்களை பார்த்தோம். ஜலப்பிரளயத்துக்கான காரணங்கள் என்ன? 1, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை தெரிந்து கொண்டார்கள் என்று ஆதியாகமம் 6:2 வேதம் கூறுகிறது. 2, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடினர் என்று ஆதியாகமம் 6:4 கூறுகிறது. 3, அவர்கள் கூடினதால் ராட்சதர்கள் பிறந்தார்கள். 4, ராட்சதர்கள் பூர்வத்தில் பெயர் பெற்றுள்ள இருந்தார்கள். 5, ராட்சதர்கள் பலவான்களாய் இருந்தார்கள். 6, இந்த மனுஷருடைய அக்கிரமம் பெருகியது. 7, மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் பொல்லாததா இருந்தது.
8 பூமி தேவனுக்கு முன் சீர்கெட்டு போனது. 9 பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 10 மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். ஆதியாகமம் 6:12. ஆக இந்த 10 குறிப்புகளும் ஜலப்பிரளயத்துக்கான காரணத்தின் முன்னுரையாக வேத வசனம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு பிறகு ஜலப்பிரளயத்துக்கான காரணத்தை ஒவ்வொன்றாய் இன்னும் ஒரு படி ஆழத்திற்கு உள்ளே போனோம். யார் அந்த மனுஷகுமாரர்கள், தேவகுமாரர்கள், யார் அந்த தேவகுமாரர்கள், யார் அந்த மனுஷகுமாரத்திகள் என்பதை பார்த்தோம். சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர்ஸ் ஆஃப் காட் யார் என்று தெளிவாக ஒவ்வொன்றாய் பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த தேவகுமாரர் என்பதை குறித்ததான 5 வகையான கருத்துக்கள் கிறிஸ்தவ வட்டத்தில் நிலவுவதை பட்டியலிட்டு பார்த்தோம். கருத்து 1, யூதர்கள் சொல்லுவது தேவகுமாரர்கள் நல்லவர்கள், புனிதமானவர்கள், நோபல் பீப்புள், நோபல் என்று சொல்லப்படுகிறது. கருத்து 2, தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் என்பது பிரசங்கிமார்களுடைய வட்டத்தில் எவாஞ்சலிக்கல் குரூப், எவாஞ்சலிக்கல் பிரீச்சர்ஸ், எவாஞ்சலிக்கல் சர்க்கிள் அவர்கள் மத்தியில் கூறுவது காயினுடைய மகள்களும் சேத்தினுடைய மகன்களும் 2 பேரும் இணைந்தது நிமித்தம் நடந்ததை சொல்லுகிறது. சேத்தினுடைய குமாரர், காயினுடைய குமாரத்திகள் இவர்களுக்கு இருந்த தொடர்பின் நிமித்தம் தேவன் கோபப்பட்டார் என்று சொல்லுகிறது. அதற்கு சரியான விளக்கத்தை கேள்விகளை அடிப்படையில் கேட்கும் பொழுது அதற்கு மேலே பதில்கள் வருவது இல்லை. ஆகையினால் நாம் ஏன் அப்படி பிரசங்கிமார்கள் பிரசங்கிக்கிறார்கள் என்ற காரணத்தை பார்த்தோம். பிரசங்கிமார்கள் பிரசங்கிக்கிற காரணம் அவர்கள் எதை கேட்டு இருக்கிறார்களோ அதையே மக்களுக்கு சொல்லுகிறார்கள். நான் எந்த பிரசங்கியாருடைய செய்தியை கேட்டு வளர்கிறேனோ அதே பிரசங்கியாருடைய செய்தியை தான் நான் மனதில் வைத்து நம்பி அந்த அடிப்படை உபதேசங்கள் மாதிரிகளை வைத்துத்தான் நானும் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறேன். நான் பிரசங்கிப்பதை கேட்டுக்கிற மக்கள் நான் என்ன போதிக்கிறேனோ அதை வைத்துத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். இப்படிதான் ஒவ்வொருவருமே ஒவ்வொருவரை பார்த்து தான் கற்றுக்கொண்டு அதையே பேசுகிறார்கள் அல்லது அதையே நம்புகிறார்கள். இதுதான் கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாரம்பரியமாய் நடக்கிறது. என்ன காரியத்தை எந்த ஊழியத்தில் பார்க்கிறார்களோ அதையே அவர்கள் நம்பி அதன் அடிப்படையிலே அப்படியே அதை ஏற்று அதையே அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் அடுத்த கூட்டத்துக்கு. இது தலைமுறை தலைமுறையாய் நடந்து வருகிறது. இதற்கு முன்னே இருந்த ஊழியர்கள் எப்படி பேசினார்களோ, இதற்கு முன்னே இருந்த போதகனும் சுவிசேஷகனும் பிரசங்கியும் எப்படி ஊழியத்தை அமைத்து எதை சொன்னார்களோ அதன் அடிப்படையில் அதே பாணியில் தான் அடுத்து அவரிடத்தில் படிக்கிறவர்கள் அல்லது பார்க்கிறவர்கள் அல்லது அவரோடு கூட வளர்கிறவர்கள் அல்லது அவருக்கு கீழே வளர்கிறவர்கள் அதை அடிப்படையிலேயே அதை நம்பி அப்படியே அதை ஒப்பிக்கிறார்கள் அல்லது பதிவு செய்கிறார்கள். இது எல்லா இடத்திலும் இருக்கிறது. இது எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஒரு போதகன் தன் சபையை எப்படி நடத்துகிறாரோ அவரை போலதான் இளைய போதகர்களோ உதவி போதகர்களோ அதே சபையை நடத்துகிறார்கள். வேற எந்த மாற்றங்களும் வருவதில்லை. இப்படிதான் அந்த சபையினுடைய போதகர்கள் எதை படிக்கிறார்களோ அவர்கள் பாட புத்தகம் எதை அவர்களுக்கு போதிக்கிறதோ அதை அவர்கள் நம்புகிறார்கள். ஒரு போதகன் படிக்க போகும் பொழுது அவன் கல்லூரி படிப்பை முடித்து உடனே அவன் வேதாகம கல்லூரிக்கு போகிறான். ஊழியத்தின் நிமித்தம் ஊழியம் செய்ய போகிறேன் என்று அவன் போவதற்கு முன்பு வேதத்தை அதிகம் அவன் படிப்பது கிடையாது. வேதாகம கல்லூரிக்கு போன பிறகுதான் அங்க இருக்கிற புத்தகங்கள் அதன் அடிப்படையில் இருக்கிற செய்திகள் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிற செய்திகளை வைத்துதான் அவன் படிக்கிறான். இது கத்தோலிக்க சபையிலே இருந்தாலும் சரி, புராட்டஸ்டன்ட் சபையிலே படித்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே வட்டத்தில் படிக்கிற சுயேட்சை சபைகளில் படித்தாலும் சரி, எல்லாருக்கும் அவர்கள் பாட புத்தகம் தான் அவர்களை மாற்றுகிறது. அதற்கு பிறகு படித்து வெளியே வந்த பிறகு
அவர்கள் என்ன படித்தார்களோ அதையே அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், அதை மட்டுமே நம்புகிறார்கள். மற்ற அடுத்த அடிக்கோ அல்லது வேதத்தினுடைய ஆழங்களுக்கோ போவது கிடையாது. இதுதான் பரவலாக நடந்து வருகிறது கிறிஸ்தவ வட்டத்திலே. ஆகையினால்தான் சில காரியங்களை இதற்கு முன்பு செய்த பிரசங்கியார் என்ன பிரசங்கத்தில் எது சொன்னாரோ அதையே இதற்கு பின்னால் வரும் பிரசங்கியாரும் அதையே சொல்லுகிறார்கள். வேதத்தை ஆழமாய் படிப்பதற்கு சிலருக்கு அந்த பழக்கம் வரவில்லை, இரண்டாவது அதில் அந்த நாட்டம் வருவதில்லை. ஆகவே அதை நம்பி அங்கே என்ன கேட்டார்களோ அதையே இவர்களும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு மனுஷனை பேய் பிடிக்கிறது என்று சொல்லுவது உண்டு. 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்பு வேத அறிவு குறைந்த காலத்திலே செத்துப்போன மனுஷன் பேயாய் உலாவுகிறான். அந்த வழியிலே யாராகிலும் போனால் அவர்களை பிடித்துக் கொள்ளுகிறான். இதை நம்பிதான் அநேக பேய் ஓட்டுகிறவர்கள் பேயின் இடத்துல நேர்காணல் கண்டார்கள். பேயின் இடத்துல உன் பேர் என்ன, எந்த ஊரு, எங்க பிடிச்ச அப்படின்னு கேட்டாங்க. ஆனா உண்மையிலே செத்து போனவங்க யாரும் பூமியில உலாத்தறதில்ல, வேதத்தின் அடிப்படையில. அப்ப வேதத்தை படிக்கிறப்ப ஆழத்துக்கு போறப்ப தெளிவு வரப்ப நமக்கு செத்து போனவங்க யாரும் பூமியில ஆவியா சுத்தல, செத்து போனவங்க உடனே அவங்க நரகத்துக்கோ பரலோகத்துக்கோ போறாங்க அப்படின்னு பிறகுதான் தெரியுது. சோ இந்த வெளிப்பாடு, இந்த அறிவு எல்லாருக்கும் இல்லை. ஏன் இல்லைன்னா பேய் ஓட்டுறவர் இதுக்கு முன்னாடி எப்படி ஓட்டினாரோ அதே பார்த்துட்டு இருக்கிற இளம் ஊழியர் அதே மாதிரி பேய் ஓட்டுறான், அதே மாதிரி பார்க்கறான். இது பாதிப்பின் அடிப்படையில் நடக்குது. இப்படிதான் பல உபதேசங்கள் கூட நாம இதுக்கு முன்னால என்ன செஞ்சாங்களோ அதையே அப்படியே செய்யறோம். வேற எந்த ஒரு மாற்றத்தையோ வேதத்தை ஆராயாமலோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சிலது தெரிஞ்சும் அதை செய்யறோம். கவனிங்க, இந்த வேதாகம கல்லூரியில படிக்க போறவங்க அந்த பாடத்தின் நிமித்தம் அவங்க மாற்றப்படுறாங்க. அந்த பாடத்தை படிச்சுட்டு வரவங்க ஆயராவோ அல்லது ஒரு பாதிரியாராகவோ மாறுறாரு. அதிலிருந்து ஒருத்தர் தான் பிஷப்பாக வராரு. அப்போ அந்த பிஷப் தான் வேற சபைகள்ல அடுத்த லெவல் கார்டினல் ஆகவோ அந்த கார்டினல் இருந்து போப்பாகவோ வராங்க. அப்ப அடிப்படை எங்க அப்படின்னா அவங்க ஆரம்பத்துல எங்க படிச்சுக்கிறாங்களோ என்ன படிச்சாங்களோ வேதத்தையே தெரியாத வேதத்தை பத்தி படிக்கிறப்ப அந்த பாட புத்தகம் தான் அவங்கள ஆக்கிரமிக்குது. அதனாலதான் இன்னைக்கும் குழந்தை ஞானஸ்தானம் வேதத்துல சொல்லல அப்படின்னு தெரிஞ்சு கூட ஏன் அதை சபைகள் ஆதரிக்குது, ஏன் ஆயர்மார்கள் அதை செய்யறாங்க, ஏன் அதை பிஷப்மார்கள் அனுமதிக்கிறாங்க? பாவ மன்னிப்பு ஆண்டவரிடத்துல தான் சொல்லணும் பெறணும்னு தெரிஞ்சு கூட ஏன் கத்தோலிக்க மார்க்கத்துல பாவ மன்னிப்பை பாதிரியார் இடத்துல கேட்கிறாங்க? சிலை வழிபாட செய்யக்கூடாதுன்னு வேதம் திட்டம் தெளிவுமா கவர் டு கவர் தேவன் சொல்லி இருக்கும் பொழுது சிலை வழிபாட்டை தேவாலயத்துக்குள்ளவே வைத்து சிலைகளுக்கு முன்னாலும் செத்து போனவர்களுக்கு பெயர் சொல்லி வழிபடுற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, தெரிந்துதானே அதை செய்யறோம். வேதம் அதை அனுமதிக்கல, வேதம் சொல்லல அப்படின்னு தெரிந்து கூட அதை செய்யறோமே. அப்போ கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு மேலே இருக்கிற அந்த தலைவர்கள் போடுகிற உத்தரவுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்த தலைவர்கள் எப்படி கிறிஸ்தவ தலைவர்களாய் மாறி நிற்கிறார்களா? அவர்கள் ஆரம்பத்தில் படித்த வேதத்தின் வெளியே படித்த பாடங்கள் தான் இதையெல்லாம் யோசிக்க மறுக்கிறது. வேதம் சொல்லும் பொழுது பைபிள் அப்படி சொல்லலையே, நம்ம பைபிளுக்கு வெளியே செய்யறோமே அப்படின்னு யாருக்குமே ஏன் அந்த யோசனை வரல? பைபிள்ல இது சொல்லல, ஆனா இதை செய்யறோமே அப்படின்னு ஏன் எந்த ஆயருக்கோ பாதிரிமார்களுக்கோ பிஷப்புகளுக்கோ பேராயர்களுக்கோ அல்லது மாடரேட்டர்களுக்கோ போப்புகளுக்கோ ஏன் அவங்க கையாளுற வாழ்க்கையெல்லாம் இதை படிக்கிறாங்களே? வாழ்க்கையெல்லாம் இதை படிக்கிறாங்க. 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் படிச்சு இது பைபிள்ல இது சொல்லல,
ஆனா நம்ம செய்யறோம். நம்ம செய்யறது பைபிள் படி சரியா, வேதத்தின் படி சரியா அப்படின்னு ஏன் யோசிக்கிறது இல்ல? அப்போ அவங்கள எது ஆக்கிரமித்து இருக்குது? அவங்கள ஆக்கிரமிச்சது அவங்க மனுஷ பாரம்பரியம், அவங்கள ஆக்கிரமிச்சு இருக்கிறது மனுஷ கோட்பாடு, அவங்கள ஆக்கிரமிச்சு இருக்கிறது மனுஷ கட்டளை, அவங்கள ஆக்கிரமிச்சு இருக்கிறது அவங்களுடைய போதனையின் வட்டங்கள். எதை போதிக்கணும்னு அவங்க கல்லூரி சொல்லி படிச்சதோ, அவங்க பேராயம் சொல்லுதோ, அவங்க மிஷன் சொல்லுதோ, அவங்களுடைய தரிசனம் சொல்லுதோ, அதை மட்டுமே சொல்றாங்க. அப்போ பிரச்சனை எங்க அப்படின்னா, பிரச்சனை மனுஷர்கள். அதனால தான் சபையார் எல்லாம் பிரிஞ்சு 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 கிடக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே அளவான போதனைகள் இல்லை, எல்லாருக்கும் ஒரே விதமான கோட்பாடோ நம்பிக்கையோ இல்லை. அதனாலதான் ஒருத்தர் அபிஷேகத்தை நம்புறாங்க, இன்னொருத்தர் அபிஷேகத்தை இல்லைன்றாங்க. ஒருத்தர் அந்நிய பாஷையை நம்புறாங்க, இன்னொருத்தர் அந்நிய பாஷை இல்லைன்றாங்க. ஒருத்தர் வரங்களை நம்புறாங்க, இன்னொருத்தர் வரங்கள் இல்லைன்றாங்க. ஆவியின் நிறைவை நம்புறாங்க, இன்னொருத்தர் ஆவியின் நிறைவு இல்லைன்றாங்க. அப்போ ஏன் இவ்வளவு மாறுதல்கள்? ஒரே தேவன், ஒரே வேதம், ஒரே விசுவாசம், ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஒரே பரலோகம் அப்படி இருக்கும் பொழுது பூமியில மட்டும் ஏன் அதை விசுவாசிக்கிற மக்கள் மத்தியில இவ்வளவு பிரிவுகள்? ஒரே வேதத்துல இவ்வளவு பிரிவுகளா அப்படின்னா, தேவன் கூட சிலது அனுபவிச்சிருக்கிறாரு. தேவன் கொடுக்கிற சுதந்திரம், தேவன் கொடுக்கிற சுயாதீனம், எல்லாருக்கும் விடுதலையை கொடுத்து அந்த சுயாதீனத்தையும் பயன்படுத்துறாரு. சில காரியங்கள் தேவன் அனுமதிக்கிறாரு, ஆனா பல காரியங்கள் வேதத்துக்கு வெளியே நம்ம செய்யறது, பாரம்பரியமா செய்யறோம், பார்த்ததை செய்யறோம், படிச்சதை செய்யறோம். ஆனா வேதத்தின் வெளிச்சத்துல பார்த்து செய்யல. அதுதான் பிரச்சனைகளுக்கு காரணம். அதுக்குதான் எல்லாருமே வேற வேற விசுவாசத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், நம்ம எல்லாரும் ஒரே விசுவாசம் நம்ம இல்லை. இது இந்த நிலைனா அப்ப எல்லா கிறிஸ்தவருடைய நிலை என்ன? அதுவும் கிறிஸ்தவ சில சபை போதகர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை தவிர வேற எதையும் மக்களுக்கு போதிக்கல. இன்னும் சிலர் வேற எதையும் படிக்க கூடாது அப்படின்றாங்க. இன்னும் சிலர் வேற ஒரு புது காரியத்தை ஜனங்க கற்றுக்க கூடாது அப்படின்றாங்க. ரொம்ப கவனமா அதை செய்யறாங்க, பர்பஸா செய்யறாங்க. அதனால தான் மக்கள் வளரல, அந்த சிந்தையும் வளரல, இருதயமும் வளரல, தரிசனமும் வளரல. இந்த குறுகி போன சுயநல புத்தி உள்ள தலைவர்களும் போதகர்களும் மேய்ப்பர்களும் ஆயர்களும் பெருகி போனதுனால மக்கள் ஒரு அளவுக்கு மீறி வளரல. அதனால தான் மக்களுடைய வாழ்க்கை அப்படியே இருக்குது. நான் சொல்ற மக்கள் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், சபைக்கு வருகிறவர்கள். அதனால்தான் மாற்றங்கள் இல்லை. போகட்டும். ஏன் தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை குறிச்சு தெளிவா நம்மளால சொல்ல முடியல அப்படின்னு காரணத்தை பார்த்தோம். அதுக்கு பிறகு மூன்றாவது கருத்து, இறையில் பார்வையாளர்கள் சொல்லுகிற கருத்து, அவர்கள் விழுந்து போன தேவ தூதர்கள் மனுஷகுமார்த்திகளோடு சேர்ந்தது நிமித்தம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் ராட்சிதர்கள் என்பதை பார்த்தோம். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் சில வசனங்களும் ஒத்து போகிறது, அதையும் நாம் பார்த்தோம். ஆக தேவகுமாரர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். அது சம்பந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தோம். வேதத்துல தேவகுமாரர்னு எங்கெல்லாம் சொல்லி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு தேவகுமாரர் என்றத புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லுது, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எந்த பெயர்ல அழைக்கப்படுகிறார்கள், அவர்கள் கூட சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர்ஸ் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பதை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் பார்த்தோம். ஆனால் யூதாவின் நிருபத்தில் 6ஆம் 7ஆம் வசனத்தில் வருகிற செய்தி, அதற்கு பிறகு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் வருகிற செய்தி, அதற்கு பிறகு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம்
19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் வருகிற செய்தி, இதையெல்லாம் கோர்த்து பார்த்தால் விழுந்து போன தூதர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்புவதற்கு சற்று ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகையினால்தான் அதற்கான காரணம், ஆகையினால்தான் பெருவெள்ளத்தை கொடுத்து முழு உலகத்தையும் தேவன் அழிக்க வேண்டிய வந்தது என்பதை நாம் சில குறிப்புகளோடு பார்த்தோம். அதற்கு பிறகு இதற்கு உதாரணங்கள் வேதத்துக்கு வெளியே இருக்கிற சில புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களும் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு ஆதியாகமம் 6:4 ராட்சதர்கள் என்ற பெயர்களில் என்ன நடந்தது என்பதை பார்த்தோம். ராட்சதர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் யார்? கேஜேவி வேதம் அவர்களை ஜெயன்ஸ் என்று அழைக்கிறது. எபிரேய மொழி அவர்களை நெப்லஹீம் என்று அழைக்கிறது. நெப்லீம் என்ற வார்த்தை ஃபாலன் ஒன்ஸ் என்ற பொருளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்க மொழியில ஜிஜினஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆக ஜிஜினஸ் என்பது ராட்சதர்கள், பூமி பிறப்பு, எர்த் பார்ன், அவர்களை குறித்து அந்த பொருளிலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை பற்றி கூறும் பொழுது அவர்கள் தேவ தூதர்கள் பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, பரலோகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை, அவர்கள் மனுஷர்களைப் போல வாழ்வது கிடையாது என்று இயேசு சொன்னார். உண்மை, அது பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள், பரலோகத்தை பற்றிய டாபிக் அது அவர் பேசினது. இயேசுவினிடத்தில் கேள்வி கேட்டவன், ஆண்டவரே, ஒரு பெண் 7 பேரை மணந்தாள், அந்த 7 பேருக்கும் அவள் பிள்ளை பெறாமலும் அவளும் மரித்து போனாள், பரலோகத்தில் அவள் யாருக்கு மனைவியாயிருப்பாள்? சோ கேள்வியின் நோக்கம் பரலோகத்தில் யார், எங்கே, எப்படி இருப்பார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்திலே அவள் எப்படி இருப்பாள், எப்படி இருப்பார்கள் மக்கள் என்பதை இயேசுவும் சொல்லுகிறார். ஆகையினால்தான் தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பூமிக்குரிய காரியங்களில் செய்வது போல, ஈடுபடுவது போல செய்ய மாட்டார்கள் என்பதை இயேசு தெளிவாய் சொன்னார். அது 100க்கு 100 உண்மை, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே, அதிலும் ஜலப்பிரளயத்துக்கு முன்பு நடக்கிற செய்தி. அந்த செய்தி மிக பரவலாக வெளியே தெரியாத, சுருங்கி சொல்லுகிற செய்தி, சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, விளக்கமாக எதுவும் சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ தூதர்கள் மனுஷ உருவத்தில் கூட வந்தார்கள். நிருபத்தில் எழுதும் பொழுது அப்போஸ்தலன் இப்படி கூட எழுதுகிறான், எப்பொழுதுமே அந்நியரை உபசரியுங்கள், அந்நியரை உபசரித்தால் சிலர் தேவ தூதர்களையும் உபசரித்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறான் நிருபத்தில். அதே போலதான் ஆபிரகாமுடைய வீட்டிலே தேவதூதர்கள் வந்தார்கள், சாப்பிட்டார்கள். சோதோமுக்கு தேவதூதர்கள் சென்றார்கள், வீட்டிலே தங்கினார்கள். அந்த சோதோமில் இருந்த மக்கள் கூட அவர்களை பார்த்து அவர்களை வெளியே அழைத்து வா என்றார்கள். ஆக அவர்கள் உருவத்தில் இருந்தது நிமித்தம்தான் இதையெல்லாம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்று தெளிவாகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் படிக்கும் பொழுது சற்று பார்வையை வித்தியாசப்படுத்தி யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்தை படிக்கும் பொழுதுதான் யோபு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே நாம் பார்த்தோம். யோபு புஸ்தகத்தில் தான் சாத்தானை குறித்து, சாத்தான் தேவனோடு நேராய் பேசினான் என்பதை குறித்த செய்தி இருக்கிறது. ஆக வேறு எங்கும் அப்படிப்பட்ட சம்பவமோ செய்தியோ நேருக்கு நேர் பேசியது போல் இல்லை. தேவன் சாத்தானோடு பேசும்பொழுது ஒரு எதிரியை போலத்தான் பேசுகிறார் புதிய ஏற்பாட்டில். ஆனால் யோபு புத்தகத்தில் படிக்கும்போது அங்கு அப்படிப்பட்ட ஒரு காரியமாய் தெரியவில்லை. ஆனால் யோபு புத்தகத்தின் சம்பவம் ஆதியாகம காலத்தில் நடக்கிறது. ஆதியாகம காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் மற்ற சம்பவங்களோடு கூட ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அது எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது. உதாரணத்துக்கு, மனுஷன் நீண்ட நாள் வாழ்கிறான்,
ஆனால் மற்ற இடங்களிலே, மற்ற புத்தகங்களிலே அவ்வளவு காலம் 900 வருஷம் வாழ்கிறவர்கள் எங்கும் இல்லையே. ஆதியாகமத்தை படிக்கும் பொழுது சற்று வேறு பார்வையிலே ஆழமாய் அந்த கால அடிப்படையின் செய்தியோடு, ஆதாரங்களோடு, அந்த பார்வையோடு அதை படிக்க வேண்டியது இருக்கிறது. ஆக 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் இந்த அறிமுக காரணங்களை சொல்லுகிறது. ஜலப்பிரளயத்துக்கான காரணங்கள் இதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்று பார்க்க போகிறோம். கவனியுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் சொல்லும் செய்தி நம்பர் 1, ஜலப்பிரளயத்துக்கான காரணங்கள். அதை பார்த்த பிறகு ஜலப்பிரளயத்துக்கான அறிவிப்பு நம்பர் 2. சோ இன்று நாம் பார்க்க போவது ஜலப்பிரளயத்துக்கான அறிவிப்பு. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை படிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8 முதல். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வர கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். 6ஆம் அதிகாரம் 2ஆம் பகுதியை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலிருந்து அந்த பகுதி துவங்குகிறது. இப்பொழுது இந்த முதல் பகுதி ஜலப்பிரளயத்துக்கான காரணம் என்ன என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்த காரணங்களை பல்வேறு வகை குறிப்புகளிலே நாம் ஒப்பிட்டு வசன அடிப்படையிலேயும் வேதத்துக்கு வெளியே இருக்கிற புத்தகங்கள், சம்பவங்கள், உதாரணங்கள் அடிப்படையிலும் பார்த்தோம். இப்பொழுது வேதத்துக்கு உள்ளே இருக்கிற செய்தி 2ஆம் பகுதி ஏன் ஜலப்பிரளயம் என்பதற்கு பிறகு அந்த அறிவிப்பு வருகிறது. அந்த அறிவிப்பு வந்த பிறகு என்னெல்லாம் செய்யப்படுகிறது அதைதான் இப்பொழுது முதலாவது யாரை குறித்து வேதம் முக்கியமாய் அடிகோடிட்டு சொல்லுகிறது? நோவா என்ற மனுஷனை குறித்து. ஏனென்றால் அவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது தெளிவாய் சொல்லுகிறது. கவனியுங்கள், 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். நோவாவினுடைய வம்ச வரலாறு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த வம்ச வரலாறு என்று சொல்லும் பொழுது அவனுக்கு முன்னாலே இருந்தது, அவன் வாழும் பொழுது அவனுக்கு பின்னால் இருந்தது, இது 3ஐயும் ஒப்பிட்டு படிக்க வேண்டியது இருக்கிறது. நோவாவுக்கு முன்னால் என்ன இருந்தது அவன் வாழ்க்கையிலே, அவனுடைய தலைமுறையிலே, அதை தான் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி, சரித்திர தொடர்ச்சி, தலைவர்களினுடைய தொடர்ச்சி, 5ஆம் அதிகாரத்தில் வருகிற 10 பேர், அந்த 10 பேரின் தொடர்ச்சி இந்த நோவா. சரி, இப்பொழுது 2 குறிப்புகளாக இதை பிரிக்கலாம். ஒன்று நோவாவை பற்றிய குறிப்பு, 2 ஜலப்பிரளயத்தை பற்றிய குறிப்பு. ஏனென்றால் 6ஆம் அதிகாரம் இதை தான் சொல்லியிருக்குது விளக்கமா. கவனிப்போம். முதல்ல நோவாவை பற்றிய குறிப்பு, லைஃப் டைரி. நம்பர் 1, ஆதாமின் 10ஆம் தலைமுறையில் வருபவன் நோவா. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 29ஆம் வசனம். நம்பர் 2, நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்கின் மகன். ஆதியாகமம் 5:28. நம்பர் 3, லாமேக்கு தனது 182வது வயதில் இவனை பெற்றான். லாமேக்கு, அதாவது நோவாவினுடைய அப்பா, தனக்கு 182 வயது ஆகும் போதுதான் நோவாவையே பெற்றெடுக்கிறாரு. நம்பர் 4, இப்ப நோவா பிறக்கிறான். நோவாவின் 84வது வயதில் சேத்தின் மகன் ஏனோஸ் மரிக்கிறான். சேத்தின் மகனை குறிச்சு எங்க சொல்லுது? 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது. ஓகே, சோ ஏனோஸ் மரிக்கிறான். அப்பொழுது ஏனோசுக்கு வயது 905. நோவா 500 வயதாகும் பொழுது குமாரரையும் குமாரத்திகளும் பெற்றான். 3 குமாரரை குறிச்சு வருது. நோவா 600 வயதாகும் போது ஜலப்பிரளயம் வருது. இப்போ அந்த 500 வயதாகிறதுக்கு முன்பு என்னவெல்லாம் நடந்தது, அந்த 500 வயதை அவர் தொடும் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்தது என்பதை தான் குறிப்புகள் சொல்லுகிறது. நோவாவின் 84வது வயதுல சேத்தின் மகன் மரித்தான். அடுத்தது நோவாவின் 179 வயதுல ஏனோசின் மகன் கேனான் மரித்தான். கேனானுடைய மொத்த நாட்கள் 910. நோவாவின் 234வது வயதில் கேனானின் மகன் மக்கலலயேல் மரித்தான். மக்கலலயேல் வாழ்ந்த மொத்த நாட்கள் 895. நம்பர் 7, நோவாவின் 366வது வயதில் மக்கலலயேல் மகன் யாரேத் மரித்தான். இந்த பெயர்கள் எல்லாம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல வரிசையா வருது. யாரேத் வாழ்ந்த மொத்த நாட்கள் 962 வருஷங்கள். நம்பர் 8, நோவாவுக்கு 480 வயதாகும் பொழுது அவனுக்கு முன்னிருந்த எல்லா தலைமுறையினரும் தேவ மனுஷர்களும் மரித்து விட்டாங்க. முற்பிதாக்களின் வரிசையில மெத்துசூலா மட்டும்தான் நோவாவோட இருக்கிறாரு. நோவாவும் மெத்துசூலாவும் தேவனோட பேசுகிற மனுஷர்களா இருந்தாங்க. ஆக
நோவாவுடைய 480வது வயதில். ஜலப்பிரளயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெத்துசூலா மரிக்கிறாரு. ஏன்னா அவருடைய பெயரின் பொருளே அப்படிதான் இருக்குது. மெத்துசூலாவினுடைய பெயரின் பொருளே. நம்பர் 9, இந்த காலகட்டத்தில் 120 ஆண்டுகள்ல ஜலப்பிரளயத்தை அழிப்பேன் அப்படின்னு தேவன் பூமியை அழிக்க போறதுக்கான நேரத்தை கட்டளை இடுறாரு. அதாவது கவனிங்க, 480 வயது இருக்கும்போது காட் அனௌன்ஸ் பண்றாரு, இன்னும் 120 வருஷம் டைம், இந்த மனுஷன் இருக்க போறது 120 வருஷம் தானே அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் இந்த 480ல இருந்து 120 கூட்டினா எவ்வளோ? 600. நோவாவுடைய 600வது வயதுல ஜலப்பிரளயம் வருது. ஓகே, சோ 120 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துல தான் சொல்றாரு பூமியை அழிக்க போறதா. ஆதியாகமம் 6:3 அதை சொல்லுது. ஓகே, நோவாவிடம் தேவன் உலகத்தை அழிப்பதாய் கூறி பேழையை செய்யும்படிக்கு கட்டளையிட்டார். அதன்படி நோவா பேழையை செய்கிறான். நம்பர் 11, நோவாவுடைய வீடு யூப்ரட்டிஸ் நதியோரம் ஃபாரா என்ற ஒரு இடத்தில் இருந்ததாக பாபிலோனிய பாரம்பரிய செய்தி சொல்லுகிறது. யாருடைய வீடு? எந்த இடம்? எந்த ஊர்ல? ஃபாரா அப்படின்ற ஒரு ஊர். அதுலதான் நோவா வாழ்ந்ததா பாபிலோனிய பாரம்பரியம் சொல்லுதான். இந்த ஃபாரா என்ற இடம் ஏதேன் தோட்டத்திலிருந்து 70 மைல், அதாவது 112 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சாம். நம்பர் 13, நோவா தனது 500வது வயதுல சேம், காம், யாபேத் என்பவனை பெற்றான். ஆதியாகமம் 5:32. நம்பர் 14, ஜலப்பிரளயம் துவங்கும் போது நோவாவுக்கு வயது 600. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்பர் 15, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷங்கள் உயிரோடு வாழ்றாரு. நம்பர் 16, நோவா வாழ்ந்த மொத்த வருஷங்கள் 950 வருஷங்கள். சோ நோவா வாழ்ற ஜலப்பிரளயத்துக்கு பிறகு 350 வருஷம் வாழ்றாரு. டோட்டலா அவருடைய லைஃப் டைம் 950 வருஷம். நோவாவை குறிச்ச பழைய ஏற்பாடு சொல்ற செய்தி. பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது நோவாவை குறிச்சி? நம்பர் 1, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படிதான் சொல்லுது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எடுத்ததுமே அவரை குறிச்சு சொல்ற ஆவிக்குரிய செய்தி, அவருக்கு கிருபை கிடைச்சது. நம்பர் 2, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தான் அப்படின்னு சொல்லுது. இதுவும் பழைய ஏற்பாடு அவரை குறிச்சு சொல்ற அடையாள பெயர், மிக தெளிவாக அவரை குறிச்சு சொல்லுது. நம்பர் 3, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனா இருந்தான் அப்படின்னு சொல்லுது. இதுவும் அவரை குறித்து கொடுத்த முன்னுரையின் முக்கிய வார்த்தை. நம்பர் 4, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6:9. ஆக இந்த 4 காரியங்கள் பழைய ஏற்பாடு நோவாவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிச்சு சொல்லுது. இப்போ இதுல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, 1, அவன் கிருபையை பெற்றான். 2, அவன் நீதிமானா இருந்தான். 3, உத்தமனா இருந்தான்.
இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன என்பதை 4வது குறிப்பு சொல்லுது. எப்படி ஒரு மனுஷன் உத்தமனா இருக்க முடியும், எப்படி ஒரு மனுஷன் நீதிமானா இருக்க முடியும், எப்படி ஒரு மனுஷன் கிருபையை பெற முடியும், கிருபை பெற்றவனா இருக்க முடியும். அப்போ மேல இருக்கிற 3 குறிப்புக்கு 4வது காரணம் இருக்குது. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதுதான் இந்த முதல் 3 காரணங்களுக்கும் அடித்தளம். தேவனோடு கூட சஞ்சரிக்காம ஒருத்தர் சுத்தமா உத்தமனா இருக்க முடியாது. தேவனோடு கூட சஞ்சரிக்காம நீதிமானா இருக்க முடியாது. தேவனோடு கூட சஞ்சரிக்காம கிருபையை பெற முடியாது. அப்போ தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு ஒவ்வொருவரையும் மாத்துது. கவனிங்க, இந்த பகுதியில் இருக்கிற இந்த 4 படியை கவனிங்க. வேதம் நோவாவை குறித்து சொல்றப்ப, பிரசன்ட் பண்றப்ப இன்ட்ரோடக்ஷன், அந்த இன்ட்ரோடக்ஷன்லயே நோவாவை குறித்து எப்படின்னா சொல்லி இருக்கலாம். ஆனா அது பயன்படுத்துகிற வார்த்தையை கவனிங்க. எங்குமே அதுல குழப்பமே இல்லாத தெளிவா கரெக்டா படிப்படையா பயன்படுத்ததை பாருங்க. ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்தா அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்துக்கு அடையாளம் நோவா. ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்தா அவன் பூமிக்குரிய வாழ்க்கையில வித்தியாசமாக வாழ்ந்து தேவனுக்கு ஏற்றபடி, விரும்புகிறபடி, அவர் ஆசிக்கிறபடி, அவர் வாஞ்சிக்கிறபடி பூமியில வாழ முடியும். அப்போ அந்த கனெக்ஷன், தேவனோடு கூட இருக்கிற கனெக்ஷன் தான் நம்மள உத்தமனா நீதிமானா மாத்தி கிருபையை பெற வைக்குது. அப்ப தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது என்றது என்ன? அப்ப தேவனோடு கூட சஞ்சரிப்பது என்பது நானும் தேவனும் இணைப்புரியா வாழ்வது, என் இருதயம் தேவனோடு கூட இசைந்திருப்பது, என் சிந்த தேவனையே நேசிப்பது, என் ஆத்துமா தேவனையே வாஞ்சிப்பது. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் பேரிலேயே வாஞ்சியா இருக்கிறது. அவரோடு கூட பேச, பழக, நடக்க, அவரோடு கூட ஜெபிக்க, அவரோடு கூட கரம் பிடித்து வாழ தேவ பக்தர்கள் எல்லாம் கண்டுபிடித்த வழி அது மட்டும்தான். அது மட்டும்தான், வேற ஒரு வழியே இல்லை, வேற ஒரு வழியே இல்லை. அதனாலதான் தேவ பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும், தினந்தோறும் ஜெபம் பண்ணணும்னு சொல்ற காரணம் என்ன? தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு இருக்கிறதே, சஞ்சரித்தல். அந்த சஞ்சரித்தல் என்பது அதுதான். எல்லா பக்தர்களுமே சஞ்சரித்தார்கள். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். எப்படி தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான்? தேவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா? அது எப்படி இருக்கும்? அப்போ ஆபிரகாம் போற இடமெல்லாம் பலிபீடம் கட்டுறான், போற இடமெல்லாம் தேவனோடு கூட சிநேகிதன் போல நடக்கிறான். தேவனோடு சஞ்சரித்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில அவர் இல்லாம வாழவே முடியாது, சாவர வரைக்கும். அப்ப இது தினந்தோறும் நடக்கிற ஒரு செய்தி. ஆயினால்தான் வேதத்தின் அடிப்படையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து சொல்றோம், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணணும். ஏன் சொல்றோம்னா அது தேவனோடு கூட இணைக்கிற செய்தி, நிகழ்ச்சி. ஜெபம் பண்ணாத ஒருத்தன் கிருபையை பெற முடியாது. ஜெபிக்காத ஒருத்தன் நீதிமானா மாற முடியாது. ஜெபிக்காம ஒருத்தன் உத்தமனா மாற முடியாது. அப்ப ஜெபிக்க ஜெபிக்காது நம்மளை மாத்துது. அநியாயமான உலகம். ஆனா தேவனோடு சஞ்சரிக்கிறப்ப நம்மளை உத்தமனா மாத்துது, நீதிமானா மாத்துது, நம்மளை கிருபையை பெற வைக்குது. அப்ப அந்த கனெக்ஷன் எவ்வளவு முக்கியம் பாருங்க. தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது. எல்லாருமே அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க, அதனால தான் கிருபையை பெற்றிருந்தாங்க. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான்.
மோசே தேவனோடு கூட முகமுகமாய் பேசினான். என் தாசனாகிய மோசே தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று தேவனே அவனை குறிச்சு சாட்சி கொடுக்கிறாரு. அப்போ தேவனோடு கூட அவன் சஞ்சரிக்க மலைக்கு மேல ஏறி போய் இரவும் பகலும் உபவாசம் இருந்து எப்பொழுதுமே பேசுறாரு. அங்க பேசிட்டு கீழே வந்து ஜனங்களுக்கு பேசுறாரு. தேவனோடு கூட சஞ்சரித்தா உத்தமனா, நீதிமானா, கிருபை பெற்றவனா, மகிமைய பெற்றவனா, தேவ தயவ பெற்றவனா, தேவ வார்த்தையை பெற்றவனா, தேவ மகிமை பிரகாசம் கொண்டவனா மாத்துது. அப்ப சஞ்சரிக்கிறது என்றது தினந்தோறும் உள்ள ஒரு காரியம். அதுதான் நமக்கு நோவாவின் வாழ்க்கை கத்து கொடுக்குது. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது தேவனை குறிச்ச அறிவு பெருகுகிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது தேவ வெளிப்பாடுகள் கிடைக்கிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது தேவனுடைய ஆழங்கள் புரிகிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது தேவனை பற்றிய அறிவு பெருகுகிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது தேவ தரிசனம் கிடைக்கிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது தேவன் நம்மை அவருடைய ஆழங்களுக்கு நடத்துகிறார். தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது உலகம் வெறுப்பா இருக்கிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது உலகத்தின் ஆசா பாசங்களின் மேலே இருதயம் பற்றற்று போகிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது உலகத்தின் பாவ காரியங்கள், பொருளாசை, சிற்றின்பம், உலக மாயை, பெயர், புகழ் எல்லாவற்றுக்கும் மனுஷன் செத்து போகிறான். தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையே இருதயம் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது பூமிக்குரிய வாழ்க்கை சின்னதாய் தோன்றுகிறது, பரலோக வாழ்க்கை பெரிதாய் தென்படுகிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இருதயம் துடிக்கிறது. தேவனோடு கூட சஞ்சரித்தது என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. தேவனோடு கூட சஞ்சரித்தல் என்பது இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளை ஜெயிக்கக்கூடியதாய் செய்கிறது. தேவனோடு கூட சஞ்சரித்தல் என்பது நம்மை இந்த பூமிக்குரியவனாய் அல்ல, வானத்திற்குரியவனாய், வானத்துக்குரிய மேனியாய், வானத்துக்குரிய மகிமைக்கு ஏற்றது போல நம்ம சிந்தையை மாற்றுகிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கிறது. வெறும் படிப்பு அறிவு அல்ல, வெறும் படிப்பு அல்ல. படிப்பு நம்மை மாற்றுவதில்லை, பட்டம் மாற்றுவதில்லை, பிரசங்கங்கள் கூட மாற்றுவதில்லை. பல நேரங்களிலே ஒரே ஒரு காரியம் தான் நம்மை மாற்றுகிறது. தேவனோடு கூட பழகுகிற பழக்கம், நட்பு, உறவு, அந்த ஐக்கியம் இருக்கிறது, பிரிக்க முடியாத ஐக்கியம். அது நமக்கு இருக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே அந்த உறவு நம்மை மகிமையாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது, மகிமையாய் மாற்றுகிறது. கவனியுங்கள், அவன் கிருபையை பெற்றிருந்தானாம். அது எப்படி கிருபையை பெற்ற முடியும்? அப்போ தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது, இணைந்து இருக்கும் பொழுது, பேசும் பொழுது, அவரோடு கூட நடக்கும் பொழுது நமக்கு இருக்கிறது என்ன? கிருபை பெருகிறது. அப்ப கிருபையை பெருகிறதுக்கு என்ன வழி? கடவுளோடு இருக்கிற ஒரே தொடர்பு தான். கிருபையை பெருகிறதுக்கு என்ன வாய்ப்பு? தேவனோடு இருக்கிற ஒரே தொடர்பு தான். ஊழியத்தின் ரகசியம் அதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியம் அதுதான். ஒரு விசுவாசி தினந்தோறும் கர்த்தரோட பேசாம இருக்கவே முடியாது. கர்த்தரோட பேசினாதான் அவன் இந்த உலகத்துக்கு வெளியே போகிறப்ப உத்தமனா இருக்க முடியும், நீதிமானா இருக்க முடியும், எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனா இருக்க முடியும், அவன் வார்த்தையிலையும் செயலிலையும் சுத்தமும் பரிசுத்தமும் உள்ளவனா இருக்க முடியும். எப்படி அதை மாற்றுது? ஏன் கிறிஸ்தவர்கள் அநேகர், விசுவாசிகள் அநேகர் வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியல? ஏன் சபைக்கு வருகிற மக்கள் வல்லமை இல்லாத சோரம் போனவர்களா இருக்கிறாங்க? ஏன் தேவ மகிமையை உணராதவங்களா இருக்கிறாங்க? சபைக்கு வருகிற விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள்
ஆவிக்குரிய மகிமையை தரிக்காம பூமிக்குரிய மாம்சத்துக்குரியவங்களை போலவே காணப்படுறாங்களே, என்ன காரணம்? அவங்க எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு இல்ல, எவ்வளவு படிக்கிறாங்கன்னு இல்ல, எங்க வேலை செய்யறாங்கன்னு இல்ல, என்ன செய்தாங்கன்னு இல்ல, அவங்க கடவுளோடு கூட தேவனோடு கூட தனிப்பட்ட உறவு இருக்கிறது, அந்த உறவு இல்லாம இருக்கிறாங்க. அந்த உறவு அறுந்து போச்சுன்னா எல்லாமே அறுந்து போகுது, எல்லாமே அறுந்து போகுது. அப்போ தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது எல்லாமே படிப்படியா சரியா இருக்குது. ரகசியம் என்ன தெரியுமா? தேவனோட சரியா இருந்தா மனுஷரோட சரியா இருப்போம். ஜெபம் பண்ணிட்டு பேசி பாருங்க, உங்க வார்த்தையில மாற்றங்கள் வரும். ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் பாருங்க, உலகம் வெறுப்பா தோணும். ஜெபம் பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணி பாருங்க, வல்லமை வெளிப்படும். ஜெபம் பண்ணிட்டு ஆராதனை செய்து பாருங்க, தேவ பிரசன்னம் இறங்கும். ஜெபம் பண்ணிட்டு இசைய வாசிங்க, நீங்க காடை கொடுத்ததுமே காட்ஸ் பிரசன்ஸ் தெரியும், உணர முடியும். அப்போ தேவனோடு கூட இருக்கிற உறவு தான் இவைகளெல்லாம் கூட்டி 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 கொடுக்குது. இங்க கட்டாச்சுன்னா எல்லாமே மாம்சம் ஆயிடுது. பேச்சு மாம்சம், செயல் மாம்சம், ஊழியம் மாம்சம், திறமைகள் மாம்சம், தாளந்துகள் மாம்சம், எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் மாம்சம் ஆயிடுது. எல்லாமே மாம்சத்துல செய்ய வேண்டியதாகுது. அப்போ உலகத்துல ரெண்டே காரியம்தான், ஒன்னு ஆவியா, இன்னொன்னு மாம்சமா. இது ரெண்டுத்துக்கு தான் போட்டி, ஆவிக்கா மாம்சத்துக்கா. அப்ப ஆவிக்குரிய மக்கள் ஆவியில வளர்ந்து பெருகி பலன் அடையணும்னா ஒரே ஒரு வழி, தேவனோடு கூடவே இணைஞ்சு இருந்தாதான் அது கிடைக்குது. அந்த உறவு துண்டிக்கப்பட்டுச்சுன்னா இவங்களும் மாம்சம் ஆயிடுறாங்க. அதனால தான் விசுவாசிகள் அநேகர், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் மாம்ச கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற அநேகர் வாழ்க்கையில ஏன் மாற்றம் இல்லை? மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறோம். மாம்சம் தான் நம்மளை வெளிப்படுத்துது எல்லாத்தையும். ஆவி உள்ள இருக்குது, மகிமையற்று கிடக்குது. அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறது அப்படின்னு நோவா கண்டுபிடிச்சதுனால அதை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தரை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு. இயேசு கிறிஸ்து இதை சொல்றப்ப மத்தேயு 24:38 வாசித்தா, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் என்றார். வாசிப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். கவனிங்க, எல்லாமே மாம்சம். ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஜலப்பிரளயம் வர வரைக்கும் ஜனங்க மாம்சத்தின்படி தான் நடந்தாங்க. புசிச்சாங்க, மாம்சம். குடித்தாங்க, மாம்சம். பெண் கொண்டாங்க, மாம்சம். எல்லாமே மாம்சத்துக்குரியவங்களா இருந்தாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க? அவங்க பூமிக்குரியவங்களா இருந்து பூமிக்குரியவங்களாவே மறைச்சிட்டாங்க. அவங்க சாவு தண்ணீர்ல மிதக்குது. அப்போ தேவனோடு கூட சஞ்சரிக்கிற உறவு என்பது மரணத்துக்கு கூட நம்மளை காப்பாத்துது, ஆபத்துக்கு காப்பாத்துது, வரப்போகிற அழிவுக்கு காப்பாத்துது, நம்மளை தப்பு வைக்குது, நம்மளை பாதுகாக்குது. உறவு, தேவனோடு இருக்கிற உறவு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கையில யாரை ஒண்ணு நீங்க இழக்கலாம், தேவ பிரசன்னத்தை இழக்க கூடாது. உங்க வாழ்க்கையில எதையும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு பிரயாசப்படலாம், ஆனா அதுக்கு முன்னாடி தேவ பிரசன்னத்தை விரும்பி அதை ஜெயிக்கிறது, அதை வாங்கிறதுக்கு, அதை தக்க வைக்க பாருங்க. ஏன்னா அந்த உறவு தான் உங்களை கிருபையை பெற வைக்கும். அந்த உறவு தான் உலகத்துல நீதிமானா வைக்கும். அந்த உறவு தான் உத்தமனா வைக்கும்.
இது ஆவிக்குரிய விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய உண்மை, ரகசியம். ரகசியம். அப்போ தினந்தோறும் அந்த உறவை எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னு பார்த்துக்குங்க. காலையில எழுந்துக்கிறப்ப ஆண்டவரோட பேசணும், நடக்கிறப்ப பேசணும், டைம் கிடைக்கிறப்ப பேசணும், படுக்கிறதுக்கு முன்னாடி பேசணும், இருதயம் பேசிக்கிட்டே இருக்கணும். தேவனோடு சஞ்சரிப்பது என்பது என்ன? உங்கள் இருதயம் எப்பவுமே தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பது. தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன? உங்கள் சிந்தை எப்பவுமே தேவனையே யோசிப்பது. தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன? அது தேவனையே முழுவதுமாய் நேசிப்பது. அவ்வளவுதான். சரி, இந்த ஒரு குறிப்பை பாருங்க. நோவா வாஸ் a godly man, நோவா வாஸ் a family man, நோவா வாஸ் a unique man. பழைய ஏற்பாட்டில் சொல்லுது, ஆதியாகமம் 6:9 சொல்லுது நோவா வாஸ் a godly man. ஆதியாகமம் 6:10 வாசித்தா நோவா வாஸ் a family man. ஆதியாகமம் 6:11-12 வாசித்தா நோவா வாஸ் a unique man. நோவா வாஸ் a pure in an impure world. அவன் ரொம்ப பியூரா இருந்தான், ஆனா உலகம் அவ்வளவு பியூரா இல்லை. அவன் அநீதி உலகத்துல நீதி உள்ளவனா இருந்தான். தேவனையே மறுத்த உலகத்துல தேவனோடு நடந்தான். இதுதான் அவன் வாழ்க்கையினுடைய ரகசியம். அவன் ஜலப்பிரளயத்துக்கு தப்பு வைக்கப்பட்டதுக்கு காரணம் இது 3 தான். ஓகே, புதிய ஏற்பாடு அவனுக்கு என்ன சொல்லுது? நம்பர் 1, நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான். எபிரேயர் 11:7. காணல, வரல, ஆனா தேவ எச்சரிப்பு நம்பணும். அப்ப இப்ப கூட பாருங்க, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், காணல, நம்ம வரப்போதுன்றோம், ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்றோம், அழிவு வரப்போதுன்னு சொல்றோம், ஆனா நம்பல. ஆனா நோவா அப்படி இல்லை, காணாதவைகளை குறித்து எச்சரிப்பை பெற்றான். நோவா தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். எபிரேயர் 11:7. நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான். எபிரேயர் 11:7. அப்போ உலகத்துல அவன் சொன்னதை கேட்கல மக்கள், ஆனா அவன் வீட்டுல அவன் சொன்னதை கேட்டாங்க. ஆகையினால நோவா உலகத்துக்கு என்ன பிரசங்கம் பண்ணாரோ, என்ன சொன்னாரோ அதை வீட்டுக்கும் சொன்னாரு. முதல்ல அவங்க வீட்டை ஆதாயப்படுத்திட்டாரு. சோ நோவா தான் வீட்டார் மேல ரொம்ப கவனமா இருந்தாரு. தம் வீட்டாரை ரட்சிப்பதற்காக தம் வீட்டாருக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கறதுல கவனமா இருந்தாரு. நோவா உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான். அப்படின்னா என்ன சொல்லுது? எபிரேயர் 11:7 நோவா இந்த உலகத்தை ஆக்கினைக்கு தீர்த்தான்னா, இந்த உலகம் அவன் சொன்னதை கேட்கல, அதனால கோபமா சொல்லியிருப்பாரு, நான் சொன்னதை கேட்கல, உங்க மேல தேவ கோபம் வரும், இந்த உலகம் அழியும், நீங்க அழிவீங்க, உங்க ஊர் அழியும் அப்படின்னு சொல்றாரு. நோவா நீதியை பிரசங்கித்தான். 2 பேதுரு 2:5. கடைசியா நோவா விசுவாசத்தை உண்டாக்கும்படி நீதியை சுதந்தரித்தான் அப்படின்னு சொல்லுது. எபிரேயர் 11:7. ஸோ இதெல்லாம் நோவாவை குறித்து புதிய ஏற்பாடு சொல்லுது. இவ்வளோ காரியங்களும் நோவாவை குறித்து பார்த்தோம். அடுத்த குறிப்புக்கு போகிறோம். பெருவெள்ளத்துக்கு முன்னாடி ஆயத்தம். நோவாவும் அவன் பேழையும். நோவாவுக்கும் பேழையை செய்யும்படி கட்டளையிடுறாரு. கவனிங்க, ஆதியாகமம் 6:14.
நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஓகே, வெயிட். இப்போ நோவாவை குறித்து சொல்லிட்டு நோவாவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிட்டு இப்போ அழிவை சொல்லிட்டு அழிவுக்கு முன்னால என்ன செய்யணும், ஆயத்தம், ஜலப்பிரளயம் வரப்போது நீ என்ன செய்யணும் அப்படின்னு தேவன் அதை சொல்றாரு. இப்ப படிச்சதுல 3 வசனத்துல பல குறிப்புகளை இப்ப பார்க்க போறோம். முதல்ல பேழையை செய்யற விதத்தை கவனிங்க. பேழையை பற்றிய குறிப்பு. இந்த பேழை என்ற வார்த்தை பாக்ஸ் அல்லது பாஸ்கெட் என்ற பொருள்ல தான் வருது. எந்த பொருள்ல? எபிரேய வார்த்தையில எதை பொருள்படுத்தி சொல்லுதான், மோசேய அவங்க அம்மா நைல் நதியில பெட்டி செய்து விட்டாங்களே, அந்த பெட்டிக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டு சொல்லுதோ அதே பெயரின் பொருள்ல தான் நோவானுடைய பேழைக்கும் அதே நேம்ல அழைக்கப்படுது. ஆக இந்த பெட்டி, அதாவது பாக்ஸ் அல்லது பாஸ்கெட் என்ற பொருள்ல தான் இந்த பேழை என்ற பெயரும் வருது. ஓகே, குறிப்பு. நோவா பேழையை வடிவமைத்தது, நோவாவின் பேழையை வடிவமைத்தது தேவன். ஏன்னா அவர் தான் சொல்றாரு நீ என்ன செய்யணும் அப்படின்னு. கவனிங்க, 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், இது 3மே தேவன் தான் சொல்றாரு வடிவமைச்சது. கவனிங்க, பேழை செய்யப்பட்டது கொப்பேர் மரம், 6ஆம் அதிகாரம் 14. பேழைக்கு உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டது. அந்த கீழ் பூசப்பட்டது, அந்த பூசுதல் என்ற வார்த்தை லேவியராகமத்துல வருது. ரத்தம் பூசுதல், ரத்தம் பூசுதல். அந்த பூசுதல் என்ற வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்குதான், எபிரேய மொழியில பயன்படுத்துறது. பேழையின் நீளத்தை குறித்து ஆதியாகமம் 6:15 சொல்லுது. படிப்போம். 6:15. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். ஓகே, நீளம் முழம் 300 முழம், அதாவது ஒரு முழம்ன்றது 18 அங்குலம், அல்லது இந்த 300 முழம் அல்லது 450 அடி. ஒரு சிலருக்கு அடி ஃபீட் வந்து உங்களுக்கு பழகி இருக்கும் மெஷர்மெண்ட்ல, ஒரு சிலருக்கு கஜம் பழகும், ஒரு சிலருக்கு முழம் தெரியும். அதனால எல்லா அளவையும் சேர்த்து சொல்றேன். 300 முழம் அல்லது 450 அடி அல்லது 140 மீட்டர் அல்லது 150 கஜம், இதுதான் நீளம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன கணக்கு புரியுதோ அதன் அந்த நீளத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்பர் 5, பேழையின் அகலம் 50 முழம் அல்லது 75 அடி அல்லது 23 மீட்டர் அல்லது 25 கஜம். நம்பர் 6, பேழையின் உயரம் 30 முழம் அல்லது 45 அடி அல்லது 14 மீட்டர் அல்லது 15 கஜம். ஏதாவது ஒரு கணக்கு, ஒரு அடி உங்களுக்கு வழங்கும். சொல்றது புரியுது இல்ல? அதனால நீங்க எதனா புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவாவது எடுத்துக்கலாம்.
பேழையின் நீளம் பார்த்தோம், அகலம் பார்த்தோம், உயரம் பார்த்தோம். ஓகே, பேழையில ஒரு ஜன்னல் இருந்தது, ஆதியாகமம் 6:16. பேழையில ஒரே கதவு இருந்தது, ஆதியாகமம் 6:16. பேழை 3 அடுக்குகளை கொண்டதா இருந்தது, 3 floors. அப்போ ஆதியாகமம் 6:16 அதை தெளிவா சொல்லுது. ஓகே, பேழையின் கீழ்த்தட்டு இருந்தது, ஆதியாகமம் 6:16. பேழையில 2ஆம் தட்டு இருந்தது, ஆதியாகமம் 6:16. பேழையில 3ஆம் தட்டு இருந்தது, 6:16. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் இருந்துச்சு பேழைக்குள்ள. நம்ம நினைப்போம் இது ஏதோ ஒரு சின்னதா இருக்கும், எல்லாமே நம்ம சண்டே ஸ்கூல்ல பார்த்தது இல்லை, சண்டே ஸ்கூல்ல ஒட்டி ஒட்டி கதை சொன்னாங்கல்ல, நம்ம அதனாலேயே பேழை, பெருவெள்ளம், ஜலப்பிரளயம் இதெல்லாம் ஒரு கதை மாதிரியே இருக்கும் நமக்கு. ஆனால் இப்போ படிக்க போறோம் உண்மையான பேழை எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஓகே, பேழையில பல அறைகள் இருந்தன, பேழையில பல அறைகள் இருந்தன. ஆதியாகமம் 6:14-16 அந்த வசனங்கள் அதை சொல்லுது. பேழைக்குள்ள சென்றது ஒரே ஒரு ஃபேமிலி, ஒரே ஒரு குடும்பம், ஆதியாகமம் 6:18. பேழைக்குள்ள இருந்தது 8 பேர், அதாவது 4 தம்பதிகள், 4 கப்பிள்ஸ் தான் உள்ள இருந்தாங்க, ஆதியாகமம் 6:18. இப்போ பேழையை குறித்து பார்த்தோம். பேழைகளுக்கு உள்ள அடுத்த ஸ்டெப்பு போறோம். முதல்ல பார்த்தது பேழையினுடைய வெளிப்புறத்தினுடைய செய்திகள் என்ன, அதனுடைய நீளம், அதனுடைய அகலம், அதனுடைய உயரம், அதனுடைய ஜன்னல், அதனுடைய கதவு, அதனுடைய 3 அடுக்குகள், அதனுடைய கீழ்த்தட்டு, மேல் தட்டு, 2ஆம் தட்டு, 3ஆம் தட்டு. இதை பார்த்த பிறகு அதுக்கு உள்ள இருந்த அறைகள், அதுக்கு உள்ள சென்றது ஒரு குடும்பம், அதுக்கு உள்ள இருந்தது 8 பேர், அதாவது 4 ஜோடி, 4 தம்பதிகள். அடுத்த குறிப்பு, பேழையை குறிச்ச குறிப்பு 2. பேழையின் நீளம் 300 முழம். ஆச்சா, பேழையின் அகலம் 50 முழம், பேழையின் உயரம் 30 முழம். இதுதான் நம்ம பார்த்தது, வேதம் அதான் சொல்லுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தா 450 × 75 × 30 ஈக்குவல் 15,18,750 கன அடி கொண்டதுதான் பேழை. ஸோ த டோட்டல் கொள்ளளவு வால்யூம் 15,18,750 கன அடி. எப்படி? இப்படிதான் இருந்துச்சு. இது நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். ஸோ இப்ப பாருங்க, இதனுடைய நீளம் ஃபீட்டில் சொல்லுது, இதுல வால்யூம் இவ்வளோ வால்யூம்னு சொல்லிட்டு இதுல மொத்தம் டோட்டல் டன்னு சொல்லுது. இதுக்கு விட இன்னும் தெளிவா பார்ப்போம். இந்த நீளமும் அகலமும் சேர்த்தா, முதலாவது நீளத்தை சேர்த்தா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டினுடைய 1.5 கிரவுண்டு நீளம் பேழையின் நீளம். ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுடைய நீளம் இருக்குது இல்ல, அந்த நீளத்தையும் தாண்டி இன்னொரு அரை ஃபுட்பால் கிரவுண்டு, 1.5 ஃபுட்பால் கிரவுண்டுடைய நீளம் தான் நோவா பேழையின் நீளம். அதே மாதிரி அதனுடைய அகலத்தையும் சொல்லுது. பேழையை பற்றிய குறிப்பு, பேழையில மொத்தம் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 15,18,750 சதுர அடி, ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இந்த சதுர அடியில
569 சரக்கு பெட்டிகளை நிறுத்தலாம். இந்த சரக்கு பெட்டின்றது நம்ம பார்க்குற கூட்ஸ் ட்ரெயின் இருக்குல்ல, அந்த கூட்ஸ் ட்ரெயின்ல வர போகிஸ் இருக்குதுல்ல, அந்த அளவை சொல்லுது. ஆனா இது அமெரிக்கன் சரக்கு பெட்டி அளவு, ரயில் சரக்கு பெட்டியை சொல்லுது. அவங்க தான் இதெல்லாம் கணக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம சரக்கு பெட்டி போற ரயில், இந்த கூட்ஸ் ட்ரெயினுடைய பெட்டி அந்த அளவு வேற. அவங்களது கொஞ்சம் சைஸ் சின்னது, அவங்க ட்ரெயின் சைஸும் டிராவல் ட்ராக் சைஸும் சின்னதா இருக்கும். ஒரு சரக்கு பெட்டி, ஒரு கூட்ஸ் பெட்டியில 240 ஆடுகளை உள்ள அடுக்கலாம். எவ்வளோ? ஒரு கூட்ஸ் பெட்டியில வழக்கமா என்ன ஏத்துவாங்க? சிமெண்ட், நெல், கறி, நிலக்கரி, அதுதான் ஏத்துவாங்க. இப்போ நம்ம அதன் அடிப்படையில் வச்சு கணக்கு பார்க்குறோம். ஒரு பேழைக்கு உள்ள எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு வரிசையா பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த சதுர அடி டோட்டலு 15,18,750 சதுர அடியில உள்ள 569 ரயில் சரக்கு பெட்டிகளை அடுக்கலாம். அப்போ ஒரு சரக்கு பெட்டியில 240 ஆடுகளை உள்ள அடுக்க முடியும். ஃப்ளோரை போட்டு மேல மேல பக்கத்துல ஒரு லாரிக்கு உள்ளவே மாடுகளை அடுக்கிறப்ப பின்னால வரிசையா மாடுகளை கட்டி அடுக்கிட்டு போறான். அதே மாதிரி ஆடுகளை இந்த சரக்கு பெட்டிகளுக்குள்ள ஒரு சரக்கு பெட்டியில 240 ஆடுகளை அடுக்கலாம். ஒரு கணிப்பு, ஒரு கணக்கு தான். நீங்க அப்புறம் என்ன கேட்க கூடாது, அது எப்படி 240 ஆடு நீங்க போய் எண்ணிட்டு வந்தீங்களான்னு. இது கணக்கு, யூகம், ஒரு யோசனை. அளவு சரி. அந்த அளவுல நீங்க 240 ஆட்டையும் அடக்கலாம், இல்ல 150 மாட்டை கூட உள்ள அடுக்கலாம், இல்ல 100 குதிரையை கூட உள்ள அடுக்கலாம். அது வேற. இதை ஏன் கணக்கு எடுத்து சொல்றோம்னா, நம்ம ஒரு கற்பனை, நம்ம ஜலப்பிரளய காலத்துல வாழல. ஆனா ஜலப்பிரளயம் எப்படி இருந்திருக்கும், பேழை எப்படி இருந்திருக்கும்னு ஒரு கற்பனை யூகம் தான். ஓகே, இப்ப பாருங்க, பேழையில இந்த மாதிரி ரயில் பெட்டிகளை அடுக்கி இருந்தா 1 2 3 4 5 5 அடுக்கு ரயில் பெட்டிகளை அடுக்கி இருக்க முடியும். இதே மாதிரி நீளம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இந்த மாதிரி வரிசையா அடுக்கிட்டு போயிருந்தா ஒரு 10 உள்ள போயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சரக்கு பெட்டிகளை இப்ப பாருங்க, பேழைய குறிச்ச குறிப்பு 4. பேழை 3 அடுக்குகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு ஃப்ளோரையும் நம்ம அளக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 சதுர அடி அப்படின்னு வைக்கலாம். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் நீங்க ரியல் எஸ்டேட் வேலை செஞ்சிருந்தா, அல்ல வீடு வாங்கியிருந்தா, அல்லது கடை எடுத்திருந்தா, கடைக்கு வாடகை கொடுத்திருந்தா, நான் சொல்றதும் இந்த கணக்கு உங்களுக்கு விளங்கும். ஏன்னா கடைக்கு வாடகை கூட இப்ப சதுர அடியில தான் கொடுக்குறாங்க. அப்போ 3 ஃப்ளோர் இருக்கிற நோவா பேழை ஒரு ஃப்ளோருக்கு 1,00,000 சதுர அடி அப்படின்னா, அந்த 1,00,000 சதுர அடி உள்ள 20 பாஸ்கெட் பால் கிரவுண்ட ப்ரிப்பேர் பண்ணலாம். பாஸ்கெட் பால் கிரவுண்டு ஏரியா தெரியும்ல, அந்த ஏரியா. அப்போ ஒரு ஃப்ளோருக்குள்ளவே 20 பாஸ்கெட் பால் கிரவுண்ட ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, மொத்த தரையின் அளவு 1,50,000 சதுர அடி வருது. இப்ப எப்படி, இங்க பாருங்க, ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், இது ரூஃப். இந்த ஃப்ளோர் ஒவ்வொன்றுத்துக்குள்ளும் ரூம் போட்டு இருந்தா இவ்வளோ ரூம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்க முடியும். ஒவ்வொரு ரூம்ஸும் ஒவ்வொரு அளவில் மிருகங்களை உள்ள அனுப்பணும். ஒவ்வொரு ஃப்ளோருக்குள்ளவும் அறைகள் இருக்குது.
இப்ப இந்த 4 பேர் ஜோடி இருக்கிறாங்களே, நோவா ஒய்ஃப், சேம் ஒய்ஃப், காம் ஒய்ஃப், யாபேத் ஒய்ஃப், 4 பேருக்குமே அட்லீஸ்ட் சிங்கிள் ரூமாவது இருந்திருக்கணும். அதே மாதிரி மற்ற மிருகங்களுக்கும் அவங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி உள்ள கோட் வச்சிருக்கணும். ஓகே, அறைகள் உண்டு பண்ணப்பட்டுச்சு. இப்ப பாருங்க, இந்த ஃப்ளோர் உள்ள போக மேல வர இப்படி ஒரு படிகளை கூட வச்சிருக்கணும். ஏன்னா ஃப்ளோருக்கு அவங்க மேல போயிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எல்லா மிருகங்களையும் பார்க்கணும். ஏதோ இது ஒரு வார நிகழ்ச்சி இல்லை, ஒரு மாசம் நிகழ்ச்சி இல்லை, ஒரு வருஷத்துக்கு மேல பேழைக்கு உள்ள இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் உள்ள வைக்கணும். ஆக பேழையில இப்படி ஃப்ளோஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது, உள்ள போறதுக்குரிய ஆயத்தங்கள். நோவா பேழையை குறித்த குறிப்பு 5. பேழைக்குள்ள இருந்த ஜீவராசிகள் சுமார் 50,000. கணக்கு யூகம்தான். 50,000 நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கலாம் பாருங்க. அதுல 3,700 பாலூட்டிகள் ஏனும், 8,600 பறவைகள் ஏனும், 6,300 ஊர்வன இனம், 2,500 நீர் நில வாழ்வன இனம். இவ்வளவு வகை மிருகங்களும் உள்ள வந்திருக்கணும். ஏன்னா ஜலப்பிரளயத்துக்கு பிறகு உயிர் வாழ வேண்டியது இங்கிருந்து தான் கிளம்புது. முழு உயிரினங்களும் அழியுது. எதையெல்லாம் நோவா காப்பாத்தி உள்ள வச்சிருக்கிறாரோ அவைகள் தான் பிறகு பெருகுது. சோ 3,900 பூச்சி வகைகள், மொத்தம் இன வகை 25,000. இப்போ ஆணும் பெண்ணுமாக அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஆணும் பெண்ணுமாக கூட்டினா 25 × 2 50,000. இது ஒரு சின்ன கணக்கு, ஒரு சின்ன ஒரு இது இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லல, இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். சோ 50,000. இப்போ இந்த 50,000 உள்ள அடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் அவங்க அறைகளா அமைச்சிருக்கணும். பெரிய உருவத்துக்கு ஏத்த மிருகங்கள் இருக்குமே, அறைகள் பெருசா இருந்திருக்கும், உயரமா இருந்திருக்கும். ஒட்டகங்களும் ஒட்டக சிவிங்கிகளும் உள்ள இருக்கிறதுக்குரிய வழிகள், அது நிக்கிறதுக்குரிய உயரம், அதுக்குரிய அறைகள், ஏன இவைகள் எல்லாம் உள்ள இருந்திருக்கணும். சோ இவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட அறைகளாக இருந்திருக்கலாம். மிருகங்களை நிக்க வைக்க அவங்க. கவனிங்க, டைட்டானிக் அப்படின்னு ஒரு கப்பல், அந்த டைட்டானிக் கப்பலோட நோவா பேழையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. அப்போ டைட்டானிக் உடைய உயரம் 175 அடி, நோவாவுடைய பேழையின் உயரம் 45 அடி. இங்க பாருங்க, டைட்டானிக் இரும்புல செய்யப்பட்டது, நோவாவுடைய பேழை கொப்பேர் மரத்துல செய்யப்பட்டது, மரத்தால செய்யப்பட்டது. டைட்டானிக்ல மொத்தம் 3,547 பேர் பயணிக்கலாம். ஆனா நோவாவுடைய பேழையில 8 பேர் தான் பயணிச்சாங்க. டைட்டானிக்ல 2 வாரத்துக்குரிய உணவையும் தண்ணீரையும் சேமிச்சு வைக்கலாம். ஆனா நோவா பேழையில சுமார் இவ்வளவு மிருகங்களுக்கு உரிய உணவையும் அதுக்குரிய நீரையும் 1 வருஷத்துக்கு சேமிச்சு வச்சிருக்க வேண்டியது இருக்குது. அப்போ அவ்வளோ ஒர்க்கு உள்ள இருக்குது, ஒர்க்கு செய்ய வேண்டியது இருக்குது. அது பெரிய காரியம். ஏதோ வேதத்தில் இருக்கிறத படிச்சுட்டு டக்குன்னு அடுத்த சாப்டர் போயிடுறோம். இதுக்கு தான் உட்கார்ந்து நிதானமா படிக்கிறது, இதுக்கு தான் மனசு வேதத்துக்கு உள்ள செலுத்துறதுன்றது இதுதான்.
இவ்வளோ காரியங்களையும் நோவா செய்யறதுக்கு எவ்வளோ காரியங்கள், உழைப்பு, நேரம், கஷ்டம். அந்த 8 பேரு, அதுல 4 ஆண்கள் 4 பெண்கள், அந்த 4 பெண்களும் எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க, பாடு எடுத்திருப்பாங்க மிருகங்களுக்கு. அப்ப இவ்வளோ உள்ள வேலை இருக்கு. ஓகே, பேழைய குறிச்ச குறிப்பு 6. 3 அடுக்கினுடைய கொள்ளளவு 1,15,000 சதுர அடி அப்படின்னா, இதுல மொத்தம் நான் சொன்னேன் 569 சரக்கு பெட்டி உள்ள அடுக்கலாம். ஒரு சரக்கு பெட்டியில 240 ஆடுகளை உள்ள அடுக்கலாம். அப்படின்னா 50,000 மிருகங்களை அடுக்கிறதுக்கு 208 சரக்கு பெட்டிகள் தேவை. கேர்ஃபுல்லா கவனிங்க. எங்கன்னா யோசித்து இருந்தீங்கன்னா எதுவுமே புரியாது. உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி, நான் சொல்லின்னு தான் போவேன். ஸோ 240 ஆடுகளை ஒரு பெட்டியில் அடுக்கலாம். 50,000 வகை மிருகங்களை 208 சரக்கு பெட்டியை அடுக்கலாம். அப்போ 208 சரக்கு பெட்டி தேவைப்படுது இவைகளெல்லாம் அடுக்க. மொத்தமுள்ள 569 பெட்டியில இருந்து 208 சரக்கு பெட்டியை கழிச்சா மீதம் 361 பெட்டி காலியா இருக்குது. இந்த காலியான பெட்டியின் கொள்ளளவு, மீதி பேலன்ஸ், இப்போ ஆக்குபைடு ஸ்பேஸ், இப்போ இந்த 50,000 உள்ள போட்டு பேக் பண்ணா மொத்தமே 37% தான் யூஸ் ஆகுது. மீதி அப்படியே இருக்குது ஸ்பேஸ். இப்ப அந்த ஸ்பேஸ்ல தான் இவ்வளவு மிருகங்களுக்கும் உணவும் தண்ணீரும் தேவையானதும் அவங்க எடுத்து வைக்கணும். சோ பேழையில 37% மீதி இடங்களை உணவுக்கும் தண்ணீருக்கும் சேமிக்க தேவைப்படுது. இந்த பேழையில இப்போ முழுசும் சேர்த்தா இவ்வளோ பேருக்கும் உணவையும் இவ்வளோ பேருக்கு எல்லா மிருகங்களுடைய எடையும் சேர்த்தா மொத்தம் பேழையின் எடை 23,540 டன் எடை கொண்டதாகும். இவ்வளோ பெரிய வெயிட் தண்ணீரில் மிதக்க போகுது. சோ பேழையில குறிச்ச குறிப்பு. இப்ப கவனிங்க, இன்னொரு குறிப்பு. நோவா பேழை சாண்டா மரியா அப்படின்னு ஒரு பாய்மர கப்பல். பாய்மர கப்பல்ன்றது சாண்டா மரியா அப்படின்னு சொல்றது. அதனுடைய நீளம் சுமார் 100 அடி. வைமிங் அப்படின்னு ஒரு கப்பல், அதுவும் அதனுடைய அடுத்த பெரிய கப்பல், அதனுடைய மொத்த நீளம் 300 அடி. டைட்டானிக் அப்படின்ற ஒரு புகழ்வாய்ந்த கப்பல், அதனுடைய மொத்த நீளம் 800 அடி. குயின் மேரி 2 அப்படின்ற பெரிய கப்பல், பிரயாண கப்பல், அதனுடைய மொத்த நீளம் 1100 அடி. இந்த கப்பல்களையும் எல்லாம் ஒப்பிடும் பொழுது நோவாவினுடைய கப்பல் 500 அடியை கொண்டது. சோ இந்த ஒரு அளவை தேவன் தான் கொடுத்து நியமிக்கிறார். ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வரப்போது, அதுக்கு மேல பேழை மிதக்கணும், அதுக்குரிய அளவை மொத்தம் தேவனை நிர்ணயிக்கிறாரு. அப்போ இந்த அளவை பேஸ் பண்ணி தான் இதுக்கு பிறகு வர்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. நோவா பேழையின் அளவுன்றது பிற கப்பல்களை கண்டுபிடிக்க ஒரு அழகான வழி, ஆரம்ப வழி. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது கண்டுபிடிக்கிறாங்க. இங்க பாருங்க, நோவாவினுடைய பேழை 450 அடி நீளம், அதாவது 300 முழம் அடியில பேசுறோம், ஃபீட். 747 ஃபிளைட் உடைய நீளமே 231 அடி. டைட்டானிக் கப்பலுடைய நீளம் 882 அடி. இப்போ இவைகளோடெல்லாம் கம்பேர் பண்ணா எந்த ஒரு டெக்னாலஜி உள்ள இல்லை, மோட்டர் இல்லை, என்ஜின்ல போல கப்பல்,
பெட்ரோல் டீசல்ல போல நோவா பேழை. இவைகளெல்லாம் ஆயில் என்ஜின்ல போகுது, எண்ணெயில போகுது, எந்திரத்துல போகுது. நோவா பேழை உள்ள எந்த எந்திரம் கிடையாது. மழை பெய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் பேழை எல்லாம் ரெடி ஆயிட்டு 1 வீக் முன்னாடி எல்லாம் உள்ள போயிட்டாங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. 1 வீக் கழிஞ்சு மழை தொடங்குது. தொடங்கின பிறகு பேழை அப்படியே தான் இருக்குது. பெருவெள்ளம் வந்ததுமே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே பேழை மிதக்க ஆரம்பிக்குது. ஃப்ளட்ல தண்ணி இன்க்ரீஸ் ஆக 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 ஆட்டோமேட்டிக்கா பேழை அதுவே மூவ் பண்ணுது. சோ உள்ள எந்த எந்திரமே கிடையாது. கடைசியில தண்ணி குறையறப்ப பேழை ஒரு மலையில மோதி நிக்குது. ஆக உலக பிரகாரமா இருக்கிற விஞ்ஞான கப்பல்கள், விஞ்ஞான இயந்திரங்கள், விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட கப்பல்களுக்கும் நோவா பேழைக்கும் எவ்வளவு அற்புதமான வித்தியாசம் இருக்கு. எந்திரமும் ஆயிலும் எண்ணெயும் இல்லாம ஒரு பேழை ஒரு குடும்பத்தை காப்பாத்துது. ஒரு புது உலகத்துக்கு உரிய எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கு, எல்லா ஜீவராசிகளையும் உள்ள வச்சிருக்கு. சோ இதுக்கு பிறகு பெருவெள்ளத்தை குறிச்ச குறிப்பு 7. நோவா பேழையின் நீளம் 450 அடி, அதாவது 300 முழம். ஒரு முழம்ன்றது 16 அல்லது 18 அங்குலம் கொண்டது. ஆனா இந்த புத்தகத்தை எழுதுற ஆக்கியோன், ஆதியாகம புத்தகத்தை எழுதுற ஆக்கியோன் மோசே. மோசே படிச்சு வளர்ந்ததெல்லாம் எகிப்திய பாடங்கள், எகிப்திய அறிவு, படிப்பு. எகிப்தியர்கள் பயன்படுத்த பொழுது அவர்களுடைய முழ அளவு 20 இன்ச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா எகிப்திய முழங்கள் கொஞ்சம் நீளம் கொண்டதாகவே இருக்குது. ஆனா உண்மையா ஒரு முழம்ன்றது 16 அங்குலம் கொண்டதுதான். அதை வச்சுதான் கணக்கு போட முடியுது. இப்போ பெருவெள்ளத்துல பயணம் துவங்கி பேழை கிளம்பி 500 மைலுக்கு பயணிக்குது. ஜலப்பிரளயம் வரப்போது, மழை கூடுது, தண்ணி ஏறுது, பேழை கிளம்புது, போய்கிட்டே இருக்குது. எங்க போகுது தெரியாது, வெளியே எட்டி பார்க்க முடியாது. தேவனே கட்டளை கொடுத்தாதான் வெளியே வர முடியும். லாக் பண்ணது, டோரை லாக் பண்ணது கூட காடு தான். அவனை உள்ளே அடைத்து கதவை சாத்தினார். சோ அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் அவங்க வெளியே வர முடியாது. ஆனா வெளியே மட்டும் ஜலப்பிரளயம் பெருகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த பயணம் இருக்குது, பேழையின் பயணம் சுமார் 500 மைல் தூரம் பயணிக்குது. பேழை ஜலத்துல பயணித்து நேரா அது போய் தங்கி இருந்த இடம், மோதன இடம் அரராத் அப்படின்னு மலை. அந்த அரராத் என்ற மலை துருக்கி தேசத்துல இருக்குது. அப்போ நோவா இருந்த ஊர்ல இருந்து துருக்கி தேசம் வரைக்கும் இந்த பேழை பயணிச்சு இருக்குது. ஓகே, இந்த அரராத் துருக்கி தேசத்தை சேர்ந்த பகுதியாக கவனிங்க. பின்னாட்கள்ல விமானத்துல போயிருந்த 2 பேரு இந்த துருக்கி தேசத்துல இருந்த மலைகளை பார்வையிட்டாங்க ஆராய்ச்சி கண்டுபிடிப்புக்காக. அப்படி இருக்கிறப்ப அதுல ஒருத்தர் இந்த இடத்துக்கு மேல இப்படி ஒரு ஷேப்பை பார்த்தாரு. இது பின்னால அப்பதான் இங்க இறங்கி அவங்க ஆராய்ச்சி செஞ்சப்ப இதே நீளம் கொண்ட ஒரு மண்மேடு பனியினால மூடப்பட்டு அதே ஷேப்ல இருக்குது இந்த மலையில. அப்புறம் தான் தெரியும் இது நோவா பேழை இந்த இடத்துல தான் மோதி இங்கேயே தங்கிட்டு அப்படின்னு. இத பின்னாட்கள்ல தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த கண்டுபிடிச்சத இன்னைக்கும் கூகுள்ல வியூ பண்ணா இதனுடைய செய்திகளை எல்லாத்தையும் சொல்லி இருக்குது. நீங்க கூகுள்ல போய்
நோவா ஆர்க்குன்னு அடிச்சா பல செய்திகளை சொல்லுவாங்க, பலதை கேட்கலாம். அதனால இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு அரராத் மலையில. ஓகே, இப்போ படிக்க வேண்டியதை கவனிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். மறுபடியும் வாங்க, பேழைய குறிச்ச குறிப்புகளை. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். கவனிங்க, 19 சொல்லுது, விதவிதமான மாம்ச ஜீவன்கள் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடி உயிரோட காக்கணும் பேழைக்குள்ள. 20ஆம் வசனம். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வர கடவது. ஓகே, இங்கேயும் ஒரு ஜோடியை சொல்றாரு, எல்லாத்திலையும் ஒரு பேரு. 19ஆம் வசனம் எல்லா மிருக ஜீவன்கள், 20ஆம் வசனம் எல்லா வகை பறவைகள், எல்லா வகை மிருகங்கள், எல்லா வகை ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் உயிரோட காக்கணும். 21 உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து. அவங்களுக்கும் ஆகாரம் சேர்க்கணும், அவைகளுக்கும் ஆகாரம் சேர்க்கணும். ஏறக்குறைய ஒரு வருஷம் 1 மாசம் அவங்க உள்ள இருக்கிறாங்க. அந்த வருஷ கணக்கை 7ஆம் அதிகாரம் சொல்லுது. இப்போ அவ்வளவுத்துக்கும் அவங்க போஜன பதார்த்தங்களை சேர்த்து வைக்கணும். அப்புறம் நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஓகே, இப்போ செஞ்சு முடித்தான் அப்படின்னு சொல்லுது. இதனுடைய ஒரே ஒரு வசனத்தை பாருங்க, 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இப்ப அந்த மிருகங்களையும் அந்த கெப்பாசிட்டி உள்ள போற ஆளுகளை குறித்து படிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல படிச்சுட்டு வந்தப்ப எல்லா ஜோடிகளையும், எல்லா நல்லது கெட்டது எல்லாரையும் உள்ள சேர்க்கணும்னாங்க. 7ஆம் அதிகாரம் வரப்ப இப்ப 7 ஜோடு அப்படின்றாரு. 6ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு ஜோடியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் அதிகாரத்தை பாருங்க, 2ஆம் வசனம். பூமியின் மீது எங்கும் வித்த உயிரோட காக்கும் பொருட்டு சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். இங்க மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்க சொல்றாரு. ஏன் 7 ஜோடி சுத்தமானது, ஏன் சுத்தமில்லாத ஒரு ஜோடி? அப்போ இங்க கொஞ்சம் யோசிக்க வைக்க சொல்லுது. எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா உள்ள அனுப்புறப்ப சுத்தமுள்ள மிருகங்களை எக்ஸ்ட்ராவே சேர்த்து வச்சுக்கோ, ஏன்னா அது பின்னால தேவைப்படும் அப்படின்னு. இப்ப கவனிங்க, தேவன் முன்கூட்டியே எவ்வளவு அழகா கணிச்சு சொல்றாரு பாருங்க. இத நோவாவுக்கு கூட இது யோசனை வந்திருக்காது. நோவா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, செஞ்சாரு. எல்லாம் ஜோடி ஜோடியா சேர்க்க சொன்னாரு, சேர்த்துட்டாரு. எல்லாத்துக்கும் ஆகாரம் ரெடி பண்ண சொன்னாரு, பண்ணிட்டாரு. அதே வேளையில சொல்றப்ப இன்னொரு தடவை சேர்த்து சொல்றாரு, ஏய் நோவா நோவா நோவா, சுத்தமான மிருகங்கள்ல 7 சேர்த்து வை அப்படின்னு. ஏன் அப்படின்னா கவனிங்க, பின்னால பேழையிலிருந்து ஜலப்பிரளயத்துக்கு பின்னால முடிஞ்சு ஜலப்பிரளயம் எல்லாம் ஓய்ந்து நோவா வெளியே வரப்ப முதல்ல போய் தேவனுக்கு பலியிடுறாரு. அப்படி பலியிடுறப்ப சுத்தமான மிருகங்களை பிடிச்சுதான் பலியிடுறாரு.
இப்ப உள்ள ஒரே ஒரு ஜோடி இருந்து வெளியே வரப்ப அந்த ஒரு ஜோடியில ஒன்னை எடுத்து பலியிட்டுட்டா இன்னொன்னு அதுக்கு ஜோடி இருக்காது. சோ வெளியே வந்த பிறகு சுத்தமான மிருகங்களை தேவனுக்கு பலியிடும் போது அந்த வகை இனம் குறைஞ்சிருமே, அந்த இனம் இல்லாதையே போயிடக்கூடாதுன்றதுக்காக 7 ஜோடியா சேர்த்து வை அப்படின்னு முன்கூட்டியே சொல்றாரு. எனக்கு தேவனுடைய ஞானம், எதிர்காலத்தை யூகித்து சொல்ற அந்த அறிவிப்பு எவ்வளவு வினோதமா இருக்கு பாருங்க. எத்தனையோ வருஷம் நான் கூட அதை அப்படியே படிச்சுட்டு வந்திருக்கிறேன், இருக்கிறதே படிச்சிருக்கிறேன். ஆனா முதல்ல ஒரு ஜோடின்னு சொல்லிட்டு அப்புறம் 7 ஜோடின்னு சொல்றது காரணம் விளங்காதே இருந்துச்சு. பல வருஷம் கழிச்ச பிறகுதான் புரியுது எதுக்கு தேவன் 7 ஜோடியை சேர்த்து வை அப்படின்னு சொன்னாரு. இப்போ பலியிடுறதுக்கு அது தேவைப்படுது. பாருங்க, பேழையிலிருந்து வெளியே வரப்ப நோவா என்ன பண்ணாருன்னு. இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். எப்படி? வெளியே வரப்பவே, பேழையிலிருந்து வெளியே வரப்பவே இப்ப பலியிடுறதுக்கு செலக்ட் பண்றாரு, தைரியமா எடுத்து பலியிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே உள்ள எக்ஸ்ட்ரா பேர் இருக்குது. அப்போ பலியிட்டு பிறகு கூட மீதி இருக்குது, இவங்களை வச்சு இனவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு. இந்த செய்தி என்ன சொல்லுது? தேவன் எல்லாத்தையும் சரியா திட்டமிடுறாரு அப்படின்னு சொல்லுது. வரப்போற ஆபத்துக்கு ஒரு மனுஷனை, அவன் குடும்பத்தை, அவனுக்குரியதை ஆயத்தப்படுத்துறது எப்படி அப்படின்னு தேவன் சொல்றாரு. சரியா பிளான் பண்றது எப்படி அப்படின்னு சொல்றாரு. எதிர்காலத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து வச்சா கூட பல காரியத்தை மறக்கிறோம். ஆனா தேவன் நம்ம மறந்ததை கூட சொல்லி அதை எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும்னு குறையில்லாத செஞ்சு வைக்கிறாரு. தேவன் மனுஷனோட ஞானம் உள்ளவர். தேவன் மனுஷன் நிகழ்காலத்தை யோசிச்சா அவர் எதிர்காலத்தை யோசிக்கிறவரா இருக்கிறாரு. அந்த தேவன் தான் பூமியில ஒரு குடும்பத்தை வச்சு ஒரு ஜோடிய மிருகங்களையும் பறவைகளையும் வச்சு முழு உலகத்தையும் நிரப்பக்கூடியவரா இருக்கிறாரு. ஜலப்பிரளயம் முன்னாடி ஆயத்தம் இப்படியெல்லாம் இருந்துச்சு. இதை தான் 6ஆம் அதிகாரம் சொல்லுது. ஸோ 7ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயம் வரும்பொழுது என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் நடந்துச்சு, எந்த நாள்ல எதுவெல்லாம் நடந்துச்சு, அதை 7ஆம் அதிகாரம் சொல்லுது. அதை நம்ம விளக்கமா பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நோவாவுடைய வாழ்க்கையை தியானிக்கும்படி, நோவாவுடைய ஊழியங்களை குறித்து படிக்கும்படி, நோவாவுடைய கடினமான உழைப்பை தெரிந்து கொள்ளும்படி இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த சின்ன வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்க குருவி மூளையில இருந்து இதையெல்லாம் நாங்க யோசித்து, இதையெல்லாம் யூகித்து, நாங்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறோம்ப்பா. ஆனா நிஜத்தை அறிந்தது நீர் மட்டும்தானே ஆண்டவரே. ஒரு நாள் நாங்க நோவாவை சந்திப்போம். அப்போ நோவாவிடத்துல எல்லாவற்றையும் கேட்போம்ப்பா. அப்போ நாங்க இன்னும் விளக்கமா இதை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனா ஒரு காரியத்தை இந்த ராத்திரி அறிக்கையிடுறோம். எங்க முழு இருதயத்தோட நாங்க அறிக்கை செய்யறோம்ப்பா. நீங்க ஆலோசனையில் பெரியவர், ஆலோசனையில் மகத்துவமானவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்மை போல ஆலோசனை கொடுக்கவும், உம்மை போல எங்களுக்கு நன்மையை யோசிக்கிற ஒருவரும் பூமியில இல்ல ஆண்டவரே. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். எங்க வாழ்க்கைய
நீங்க நடத்தணும், எங்க குடும்பத்தை நீங்க நடத்தணும், எங்க எதிர்காலத்தை நீங்க நடத்தணும்னு ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பம் ஆபத்துக்கு தப்பித்து கொள்ள வேணும்னு ஜெபிக்கிறோம். எங்க மக்கள், எங்கள் வீட்டார் வரப்போகிற அழிவுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறோம். ஆண்டவரே, நோவா நீதியை பிரசங்கித்தது போல நாங்களும் நீதியை பிரசங்கிக்க கற்றுத்தாரும்பா. நோவா வரப்போகிற ஆபத்தை ஜனங்களுக்கு சொல்லி அவர் உம்முடைய வருகையை சொன்னாரு, உம்முடைய நீதியை சொன்னாரு, உம்முடைய நியாய தீர்ப்பை சொன்னாரு. அதுபோல எங்களுக்கும், நாங்க பார்க்கிற எல்லாருக்கும் உம்முடைய வருகைய, உம்முடைய நீதிய, வரப்போகிற உம்முடைய காரியங்களை சொல்ற ஞானம், அறிவு, தைரியம், விசுவாசம், பக்தி, அந்த வாஞ்ச எங்களுக்கு தாங்கன்னு கேட்கிறோம்ப்பா. இன்னைக்கு ராத்திரி எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நோவா குடும்பத்தை பேழைக்குள்ள வைத்து காத்து கொண்டது போல எங்க எல்லாரையும் காத்து கொள்ளுங்க. எங்க மக்களை காத்து கொள்ளுங்க, எங்க விசுவாசிகளை காத்து கொள்ளுங்க, சபையாரை காத்து கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே, எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் பேழைக்கு வெளியே உலகத்தோடு வாழ்றாங்களே, அவங்க எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க வேணும்னு ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாரையும் மீட்டுக்கொள்ள வேணும்னு ஜெபிக்கிறோம். இந்த அநீதி நிறைந்த உலகத்திலிருந்து அவங்கள காப்பாற்ற வேணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டு ஜீவ புஸ்தகத்துல எழுதி அதை பார்த்து பார்த்து நீங்க பதில் செய்யணும்னு வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. உதவி செய்யுங்க. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை உண்டாவதாக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சதுன்னு வாசிச்சோம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கிருபை கிடைக்கட்டும். அதே போல கிருபை கிடைக்கட்டும். அதை விட அதிகமான கிருபை கிடைக்கட்டும்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், திரும்பவும் சந்திக்க உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை உமக்கப்பா. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.